விசிடி நம்பர் 499 499 பெங்களூர் கர்நாடக். முரளி டேட்டு 15/4/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 20/8/2006. मॉर्निंग चिल्ड्रन जी 15 अप्रैल 1967. வாணி போயிட்டு இருந்தது 15 ஏப்ரல் 1967 तीसरे पेज के मध्यार्थ में बात चल रही थी. மூணாவது பேஜினோட நடுவுல பேஜ் போயிட்டு இருந்தது. ये आसुरी राज्य तो है ना. இது ஆசுரி ராஜ்யம் ஆயிருக்குது இல்லையா? इस आसुरी राज्य में सबसे जास्ती शैतान कौन है? இந்த ஆசுரி ராஜ்யத்துல எல்லாத்தை விட அதிக ஷைத்தான் யாரா இருக்காங்க? रावण को तो 10 सिर होते हैं. ராவணன் சொல்றாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாபா சொல்லிட்டு இருக்காங்க ராவணனுக்கு 10 தலைகள் இருக்கும். सबसे जास्ती पूछा. எல்லாத்தை விட அதிகம்னு கேட்டாங்க. अरे मायावी रावण, मायावी रावण ही कहा जाता है. அரே மாயாவதா மாயாவி ராவணன் சொல்லப்படுகிறது. 500-700 करोड़ मनुष्य आत्माएं हैं. 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்காங்க. उनमें सबसे जास्ती शैतान कौन है? அதுல எல்லாத்தை விட அதிக ஷைத்தான் யாரா இருக்காங்க? जो अपन को ईश्वर कहलाते हैं. யாரு தன்னை ஈஸ்வரன் சொல்லிக்கிறாங்க? कहते हैं சொல்றாங்க कि हम ईश्वर हैं. நாம ஈஸ்வரா இருக்கோம்னு. ऐसे तो भगवान को कभी कहने की दरकार नहीं है. அப்படி பார்த்தோம்னா பகவானுக்கு எப்பவுமே சொல்ற அவசியம் இல்ல कि मैं ईश्वर हूँ. நான் ஈஸ்வரா இருக்கேன். लेकिन वो टाइटल धराते हैं. ஆனா அவங்க டைட்டில வச்சுக்கிறாங்க. श्री श्री 108, ஸ்ரீ ஸ்ரீ 108, शिवोहम சிவோகம், ब्रह्मास्मि. நான்தா பிரம்மா. वो तो दुनिया वालों की बात हो गई. இது உலகத்தினார்களினோட விஷயம் ஆயிடுச்சு. यहाँ ब्राह्मणों की दुनिया में कौन है? இங்க பிராமணர்களோட உலகத்துல யார் இருக்காங்க? जो ऐसे कह के बैठ जाता है யாரு இப்படி சொல்லி உட்கார்ந்துடுறாங்க? ब्रह्मास्मि, நான்தா பிரம்மா, मैं ही ब्रह्मा हूँ. நான்தா பிரம்மா இருக்கேன், शिवोहम, நான்தா சிவனா இருக்கேன், मेरे में शिव प्रवेश है. எனக்குள்ள சிவன் பிரவேசமாயிருக்காங்க. जो सबसे जास्ती शैतान है. அப்போ யாரு எல்லாத்தை விட அதிக ஷைத்தானா இருக்காங்க? उन नंबरवार शैतानों की परिभाषा बताई. அப்போ நம்பர் வார் அந்த ஷைத்தான்களினோட அர்த்தத்தை சொன்னாங்க. अब वो चाहे இப்போ அவங்க मेगा प्रोग्राम चला के மெகா ப்ரோக்ராம்ஸ் நடத்து 3 मूर्तियों में अपना चित्र छपा के 3 மூர்த்திகள்ல அவங்களோட பிக்சர்ஸ பிரிண்ட் பண்ண வச்சு ऊपर शिव ज्योति बिंदु को रखते हो. மேலே சிவஜோதி பிந்துவ வைக்கலாம். और चाहे अपने
मुख से ब्रह्मास्मि कहते हो, मैं ब्रह्मा हूँ। இல்லைன்னா அவங்களோட வாயால பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்குவாங்க, நான் பிரம்மா இருக்கேன்னு. तीन मूर्तियों का चित्र छपाई देना, 3 மூர்த்திகளினோட சித்திர பிரிண்ட் பண்ண வச்சிடுறது. हम ही शिव की 3 मूर्तियाँ हैं। நாம தான் சிவனோட 3 மூர்த்திகளா இருக்கிறோம். अमुक ब्रह्मा है, अमुक विष्णु है, अमुक शंकर है। குறிப்பிட்டவங்க பிரம்மா, குறிப்பிட்டவங்க விஷ்ணு, குறிப்பிட்டவங்க சங்கரா இருக்காங்க. परंतु बाप बार बार समझाते हैं। ஆனா அப்பா அடிக்கடி புரிய வைக்கிறாங்க, कि यहाँ आकर के जब बैठते हो இங்க வந்து எப்போ உட்காருங்க तो बाप की याद में रहो। அப்போ அப்பாவோட நினைவுல இருங்க. जो अपन को भगवान कहलाते हैं யாரு தன்னை பகவான் சொல்லிக்கிறாங்க, या भगवान समझ के बैठ जाते हैं, இல்லைன்னா பகவான் நினைச்சுக்கிட்டு உட்காந்துடுறாங்க, ईश्वर कहलाते हैं, ஈஸ்வரன் சொல்லிக்கிறாங்க, उनकी याद में न रहो। அவங்களோட நினைவுல இருக்காதீங்க. वो गीता का भगवान नहीं है। அவங்க கீதாவோட கணவன் இல்ல. क्योंकि बाप भगवान हमको बैठ पढ़ाते हैं। ஏன்னா அப்பா பகவான் நமக்கு உட்கார்ந்து படிக்க வைக்கிறாங்க. हम स्टूडेंट हैं, நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறோம் भगवान की। பகவானோட ஸ்டூடெண்ட்ஸ். हमको प्रैक्टिकल में पढ़ाते हैं, நமக்கு பிராக்டிக்கலி படிக்க வைக்கிறாங்க. और जो भगवान हमको पढ़ाते हैं பிறகு எந்த பகவான் நமக்கு படிக்க வைக்கிறாங்க, उनकी एक और पहचान है। அவங்களோடது இன்னொரு அறிமுகமா இருக்கு. कि वो बाप भी है, அவங்க அப்பாவும் இருக்காங்க. वो एक ही भगवान हमारा टीचर भी है, அந்த ஒரு பகவான் தான் நமக்கு டீச்சரும் ஆயிருக்காங்க. और सदगुरु भी है। பிறகு சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க. एक ही है, ஒருத்தரே தான். एक ही है, कोई दूसरा नहीं है। ஒருத்தர் தான், வேற யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. सुप्रीम बाप है, சுப்ரீம் பாப் அப்பா இருக்காங்க. उससे ऊंचा कोई बाप होता नहीं। அவங்கள விட உயர்ந்த அப்பா வேற யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. बापों का बाप कहा जाता है। அப்பாக்களுக்கு அப்பான்னு சொல்லப்படுகிறாங்க. वो सुप्रीम टीचर है, அவங்க சுப்ரீம் டீச்சர் ஆயிருக்காங்க. उसको कोई पढ़ा नहीं सकता। அவங்களுக்கு யாருமே படிக்க வைக்க முடியாது. मना அப்படி என்ன, ब्रह्मा को पढ़ाने वाला कोई था, பிரம்மாக்கு படிக்க வைக்க கூடியவங்க யாரோ இருந்தாங்க. भले ब्रह्मा बाबा समझते थे பலே பிரம்மா பாபா இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, कि मेरे अंदर कौन प्रवेश है, எனக்குள்ள யாரு பிரவேசம் ஆயிருக்காங்க, शिव प्रवेश है। சிவன் பிரவேசம் ஆயிருக்காங்கன்னு. शिव प्रवेश है, भगवान प्रवेश है, சிவன் பிரவேசம் ஆயிருக்காங்க, பகவான் பிரவேசம் ஆயிருக்காங்க. तो भगवान का साकार रूप किसको मानते थे? அப்போ பகவானோட சாக்கார ரூபம் யார நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, है? शंकर को मानते थे।
சங்கரனை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. स्वयं को ही मानते थे சுயமத ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. कि गीता का साकार भगवान इस सृष्टि पर अगर कोई है கீதாவோட சாக்கார கணவன் யாராவது இந்த சிருஷ்டில இருக்காங்கன்னா तो कौन है? அது யாரு? मैं हूँ। நானா இருக்கேன். फिर ब्रह्मास्मि कौन हुआ? பிறகு பிரம்மாஸ்மி யாரானாங்க? ब्रह्मास्मि माने मैं ब्रह्मा हूँ। பிரம்மாஸ்மினா நான் பிரம்மா இருக்கேன். शिवो अहम मन मैं शिव हूँ। சிவோஹம்னா நான் சிவனா இருக்கேன். तो मनुष्य गुरुओं में सबसे बड़ा गुरु कौन हुआ? அப்போ மனித குருக்களுக்கு நடுவுல எல்லாத்தை விட பெரிய குரு யாரானாங்க? है ब्रह्मा बाबा। பிரம்ம பாபாவா? कुमारिका दादी के पास ये कैसेट पहुंचेगी, अभी जिंदा हो गया अभी। குமாரிகா தாதி கிட்ட இந்த ஒரு கேசட் போய் சேரும். அவங்க இப்போ உயிரோட வந்துட்டாங்க. मनुष्य कहा जाता है नर को। மனிதனன் சொல்லி நரனுக்கு சொல்லப்படுகிறாங்க. नर माना நரனா मनुष्य, மனிதன். और नर क्या बनाता है? பிறகு நர் என்ன செய்யறாங்க? नरक। நரகத்தை உருவாக்குறாங்க. और सदा स्वय स्थिति में रहने वाला பிறகு சதா ஸ்வஸ்திதியில இருக்கக்கூடியவங்க सदा शिव क्या बनाता है? சதாசிவன் என்ன செய்யறாங்க? स्वय स्थिति में रहने वाला स्वर्ग बनाता है। ஸ்வஸ்திதியில இருக்கக்கூடியவங்க ஸ்வர்கத்தை உருவாக்குறாங்க. नर नरक बनाता है। நரன் நரகத்தை உருவாக்குறாங்க. तो जो भी मनुष्य मात्र हैं, அப்ப யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க उनमें प्रजापिता नर है या नहीं है? அதுல பிரஜாபிதா நரனா இருக்காங்களா இல்லையா? है? मनुष्य सृष्टि का जो पिता है, மனித சிருஷ்டிக்கு அப்பா யார் இருக்காங்க? सारी मनुष्य सृष्टि उसको पिता मानती है। முழு மனித சிருஷ்டி அவங்கள அப்பா என்ற ரூபத்துல ஏத்துக்கிறாங்க. अंग्रेज लोग एडम कहते हैं, मुसलमान लोग आदम कहते हैं। இங்கிலீஷ்காரங்க ஆடமன் சொல்றாங்க, முஸ்லிம்ஸ் ஆதமன் சொல்றாங்க. जैनी लोग आदिदेव कहते हैं, ஜெயின்ஸ் ஆதிதேவன் சொல்றாங்க. आदिनाथ कहते हैं, ஆதிநாதன் சொல்றாங்க. हिंदू आदिदेव कहते हैं। ஹிந்து ஆதிதேவன் சொல்றாங்க. सब मनुष्य इसको आदि पिता मानते हैं। எல்லா மனிதர்கள் அவங்கள ஆதி பிதா என்ற ரூபத்துல ஏத்துக்கிறாங்க. और मुसलमान लोग कहते हैं, பிறகு முஸ்லிம்ஸ் சொல்றாங்க, आदम को खुदा मत कहो। ஆதம குதான்னு சொல்லாதீங்க. आदम खुदा नहीं। ஆதம் குதா கிடையாது. क्या? என்ன? खुद ही सब कुछ नहीं है। சுயமே எல்லாம் இல்ல. उसके ऊपर भी कोई அவங்க மேல கூடயும் யாரோ है, இருக்காங்க. लेकिन जो उसके ऊपर है ஆனா அவங்க மேல யார் இருக்காங்களோ वो निराकार है। அவங்க நிராகாரா இருக்காங்க. उसके ऊपर साकार कोई भी அவங்க மேல யாருமே சாக்காரு नहीं है। இல்லன்னு சொல்றாங்க. तो हमें क्या चाहिए? அப்ப நமக்கு என்ன தேவை இருக்குது? हमें गीता का भगवान साकार में चाहिए या निराकार में चाहिए? நமக்கு கீதாவோட பகவான் சாக்காரத்துல தேவை இருக்காங்களா இல்லன்னா நிராகாரத்துல வேணுமா? तो साकार में गीता का भगवान कौन? அப்ப சாக்காரத்துல கீதாவோட பகவான் கணவன் யாரு? तो वो तो निराकार है, ज्योति बिंदु है, बिंदु बिंदु आत्माओं का
ஏன்னா அவங்க நிராகார் ஜோதி பிந்துவா இருக்காங்க. பிந்து பிந்து ஆத்மாக்களோட बाप, அப்பா இருக்காங்க. दूसरा कोई संबंध नहीं बनता। வேற எந்த சம்பந்தங்கள் கூடயும் ஏற்படுறதில்ல. उससे हमारा जो संबंध बनता है அவங்க கூட நம்மளோட உறவு என்ன ஏற்படுதோ, वो बाप है, हम बच्चे, அவங்க அப்பா இருக்காங்க, நாம அவங்களோட குழந்தைகளா இருக்கிறோம். बच्चियां भी नहीं। பெண் குழந்தைகளும் இல்ல. हम आपस में भाई बहन भी नहीं ठहरे। நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் இல்ல. क्या है? என்ன இருக்கும்? भाई भाई, சகோதரர்களா இருக்கிறோம். हम बिंदु बिंदु आत्माएं, वो हमारा बाप। நாம பிந்து பிந்து ஆத்மாக்கள், அவங்க நம்மளோட அப்பா. लेकिन जब वो साकार शरीर में आता है, ஆனா அவங்க எப்போ சாக்கார சரீரத்துல வராங்களோ, मुकर्रर रथ में आता है, முக்கர ரத்தத்துல வராங்க, तो अनेक प्रकार के संबंध एक के साथ बन जाते हैं। அப்போ நிறைய விதமான சம்பந்தங்கள் ஒருத்தர் கூட ஏற்படுது. दादा लेखराज ब्रह्मा के तन में आता है, தாதா லேக்ராஜ் பிரம்மாவினோட சரீரத்துல வராங்க, तो माँ का पार्ट बजाता है। அப்போ அம்மாவோட பாட்டை செய்யறாங்க. पहचान बताई, அப்போ அறிமுகத்தை சொன்னாங்க. शैतान और भगवान की पहचान। ஷைத்தான் பிறகு பகவானோட அறிமுகம். भगवान जब साकार में आता है और जिस मुकर्रर रथ में आता है, பகவான் எப்போ சாக்காரத்துல வராங்களோ, பிறகு எந்த சாக்கார முக்கர ரத்தத்துல வராங்களோ, वो अपन को कभी भी भगवान स्वीकार नहीं कर सकता। அவங்க எப்பவுமே தன்னை பகவானன் ஏத்துக்க மாட்டாங்க. भगवान नहीं कह सकता, பகவானன் சொல்லிக்கிறது இல்ல, ब्रह्मा नहीं कह सकता, பிரம்மான் சொல்லிக்கிறது இல்ல, प्रजापिता भी नहीं स्वीकार कर सकता। பிரஜாபிதான் கூடயும் ஏத்துக்கிறது இல்ல. ब्रह्मा विष्णु शंकर कुछ भी स्वीकार नहीं कर सकता। பிரம்மா விஷ்ணு சங்கரன் சொல்லி எதுவுமே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. फिर भी ஆனாலும் भगवान प्रत्यक्ष होता है। பகவான் பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. भगवान को भगवान कहने की दरकार பகவானுக்கு பகவானன் சொல்ற அவசியம் है ही नहीं। இல்லவே இல்ல. जो स्वतः सिद्ध है, யாரு சுயமே சித்தம் ஆயிருக்காங்க, उसको सिद्ध करने की இப்போ யாரு ஏற்கனவே நிரூபணம் ஆயிருக்காங்களோ அவங்கள நிரூபிக்க அவசியம், जिद करने की जरूरत नहीं है। பிடிவாத பண்ற அவசியம் இல்ல. उस एक को याद करेंगे அந்த ஒருத்தரை நினைவு செஞ்சீங்கன்னா तो टीचर की भी याद आ जाएगी और गुरु की भी याद आ जाएगी। அப்போ டீச்சரோட நினைவு கூடயும் வந்துடும், குருவோட நினைவு கூடயும் வந்துடும். अब तुम बच्चों की बुद्धि सेट हो जानी चाहिए। இப்போ குழந்தைகளான உங்களோட புத்தி செட் ஆயிடணும், भटकनी नहीं चाहिए। அலையக்கூடாது. बुद्धि भटकती तो है ना, புத்தி அலையுது இல்லையா? क्योंकि ब्राह्मणों की दुनिया का एक हुजूम बहुत बड़ा मानता है। ஏன்னா பிராமணர்களினோட ஒரு கூட்டம் ரொம்ப பெரிய கூட்டம் ஏத்துக்குது. गीता का भगवान साकार में, கீதாவோட பகவான் சாக்காரத்துல दादा लेखराज उर्फ ब्रह्म, தாதா லேக்ராஜ் என்கிற பிரம்மா. और तुम थोड़े से मुट्ठी भर ब्राह्मण मानते हो। பிறகு நீங்க கைப்பிடி அளவுக்குள்ள இருக்கக்கூடிய பிராமணர்கள் ஏத்துக்கிறீங்க. गीता का साकार भगवान, கீதாவோட சாக்கார் பகவான் शिव शंकर भोलेनाथ, சிவ் சங்கர் போலேநாத் ஆயிருக்காங்க. तो फैसला कैसे होगा? அப்போ எப்படி நிர்ணயம் ஆகுறது?
बुद्धि भटकती है புத்தி அலையுது, तो फैसला नहीं हुआ, அப்போ நிர்ணயம் இல்ல ஆகல. और बुद्धि का रुझान एक ओर जाता है, பிறகு புத்தியினோட ஆகர்ஷணன்றது இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு சைடு போகுது. तो उस मन बुद्धि रूपी आत्मा ने फैसला कर लिया, அப்போ அந்த மனபுத்தி ரூபமான ஆத்மா நிர்ணயம் எடுத்து ஆச்சு. सिर्फ शिव शिव कहने से भी कुछ नहीं होगा, வெறும் சிவன் சிவன் சொல்லுறதுனால கூடயும் ஒண்ணுமே ஆகாது. शिव हमारा बाप भी है, சிவன் நம்மளோட அப்பாவும் ஆயிருக்காங்க, सुप्रीम टीचर भी है, சுப்ரீம் டீச்சரும் ஆயிருக்காங்க. और साथ ले जाने वाला सदगुरु भी है, பிறகு கூட அழிச்சிட்டு போகக்கூடிய सदगति में ले जाता है. சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க, சத்கதிக்கு அழிச்சிட்டு போகிறாங்க. उस एक की कितनी महिमा है, அந்த ஒருத்தரோட மகிமை எந்த அளவுக்கு இருக்குது. ये नहीं कहा इस एक की कितनी महिमा है, இந்த விஷயத்த சொல்லல, இந்த ஒருத்தரோட மகிமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லல. इस एक माना क्या இந்த ஒருத்தருன்னா என்ன, और उस एक माना क्या. பிறகு அந்த ஒருத்தருன்னா என்ன அர்த்தமா இருக்கு. ब्रह्मा के तन में सन 67 की वाणी चलाई जा रही है, பிரம்மாவினோட சரீரம் மூலமாக 67 வாணி போயிட்டு இருக்குது. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க उस एक की कितनी महिमा है. அந்த ஒருத்தரோட ஒரு மகிமை எந்த அளவுக்கு இருக்குது. महिमा तो भक्ति मार्ग में होती है, पूजन भक्ति मार्ग में होता है, மகிமா பக்தி மார்க்கத்துல ஆகுது, பூஜை பக்தி மார்க்கத்துல நடக்குது, गायन भक्ति मार्ग में होता है. இந்த மகிமைன்றது காயனன்றது பக்தி மார்க்கத்துல நடக்குது. ब्रह्मा विष्णु शंकर तीनों का गायन है, பிரம்மா விஷ்ணு சங்கர் 3 பேரினோட மகிமை இருக்கு. लेकिन तीनों का पूजन नहीं होता. ஆனா 3 பேரினோட பூஜை ஆகிறது கிடையாது. 2 मूर्तियों का पूजन होता है, 2 மூர்த்திகளோட பூஜை நடக்குது. मंदिर बनते हैं, மந்திரம் கோயில்கள் ஏற்படுது. ब्रह्मा का मंदिर नहीं बनता, பிரம்மாவோட கோயில் உருவாகிறது இல்ல, पूजा नहीं होती, பூஜை ஆகிறது இல்ல. और பிறகு याद नहीं करते हैं कोई. யாருமே நினைவு செய்யறதில்ல. सिर्फ वो असुर याद करते हैं வெறும் அந்த அசுரர்கள் நினைவு செய்றாங்க जिन्होंने ब्रह्मा से वरदान प्राप्त किए. யாரு பிரம்மா இடம் இருந்து வரதானத்தை பிராப்தி பண்ணிருக்காங்க. कोई कहते हैं इसने तो ब्रह्मा कुमार कुमारी को जाकर के गुरु बनाया है. சிலர் இப்படி சொல்றாங்க, இவங்க போய் பிரம்மா குமார் குமாரிய போய் குருவாக ஆக்கிட்டாங்க. बोलो, அப்ப சொல்லுங்க, तुम भी तो गुरु बनते हो ना. நீங்க கூடயும் குருக்கள் ஆகுறீங்க இல்லையா? फिर तुमको सुप्रीम बाप तो नहीं कहेंगे. பிறகு உங்களை சுப்ரீம் அப்பான்னு சொல்லுறது இல்ல. टीचर कहेंगे, गुरु कहेंगे, டீச்சர்ன்னு சொல்வாங்க, குருன்னு சொல்வாங்க. लेकिन बाप टीचर सदगुरु तीनों किसी को नहीं कहेंगे. ஆனா அப்பா டீச்சர் சத்குருன்னு சொல்லி மூணு கூடயும் யாருக்குமே சொல்லுறது இல்ல. तीनों तो फिर उस एक बाप को ही याद कहा जाता है.
மூணுன்னு சொல்லி அந்த ஒரு அப்பாக்கு தான் சொல்லப்படுகிறாங்க. वो सबसे बड़ा बाप है. அவங்க எல்லாத்தை விட பெரிய அப்பா இருக்காங்க. ये बात अच्छी रीति समझाना है. இந்த விஷயத்தை நல்லபடியாக புரிய வைக்கணும். सबसे माना किससे किससे टैली किया? எல்லாத்தை விடன்னு சொன்னா யாரு கூட டேலி பண்ணாங்க? दुनिया में जितने जितने महान बाप हैं, உலகத்துல எத்தனை எல்லாம் மகான் அப்பாக்கள் இருக்காங்க, ग्रेट फादर्स हैं, கிரேட் ஃபாதர்ஸ் இருக்காங்க, उन सब से टैली किया. அவங்க எல்லாரும் கூடயும் டேலி பண்ணாங்க. वो जो भी ग्रेट फादर्स हैं, इब्राहिम, बुद्ध, क्राइस्ट, गुरु नानक वगैरह, அவங்க யாரெல்லாம் கிரேட் ஃபாதர்ஸ் இருக்காங்களோ, இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட், குரு நானக், இவங்க எல்லாமே वो अपनी अपनी जनरेशन के बाप हैं. அவங்க எல்லாம் அவங்க ஜெனரேஷனோட அப்பாக்கள் ஆயிருக்காங்க. उनकी जनरेशन उनको अपना बाप मानती है. அவங்களோட ஜெனரேஷன் அவங்களோட அப்பா அவங்கள அப்பான்னு ஏத்துக்கிறாங்க. इस्लामी इब्राहिम को बाप मानेंगे. இப்போ இஸ்லாமிகள் இப்ராஹிம அப்பா என்ற ரூபத்துல ஏத்துக்கிறாங்க. क्रिश्चियन क्राइस्ट को बाप मानेंगे. கிறிஸ்டியன்ஸ் கிரைஸ்ட அப்பா என்ற ரூபத்துல ஏத்துப்பாங்க. और ब्रह्मा कुमार कुमारियाँ பிறகு பிரம்மா, குமார், குமாரிஸ் ब्रह्मा को बाप मानेंगी. பிரம்மாவை அப்பா என்ற ரூபத்துல ஏத்துப்பாங்க. लेकिन सारी दुनिया जिसको बाप माने, ஆனா முழு உலகம் யார அப்பா என்ற ரூபத்துல ஏத்துக்குதோ वो एक ही बाप है. அவங்க ஒரு அப்பா தான் இருக்காங்க. ये अच्छी रीति समझाना है. நல்லபடியாக புரிய வைக்கணும்னு சொல்றாங்க. प्रदर्शनी में समझाने की भी अकल चाहिए. பிரதர்ஷனில புரிய வைக்கிறதுக்கான புத்தியும் தேவை இருக்குது. बच्चों में बोलने का ढंग तो है. பாபா சொல்றாங்க குழந்தைகளுக்கு பேசுற அந்த முறைன்றது தெரியும், परंतु फिर बोलते नहीं है. ஆனா சொல்லுறது இல்ல, பேசுறது இல்ல. तो भी यही समझा जाएगा कि समझाने का खेर नहीं है. ஆனாலும் இந்த விஷயத்தை தான் புரிஞ்சுக்கப்படுகிறது, புரிய வைக்கிற முறை இல்லைன்னு. अपने में इतनी हिम्मत नहीं आती है. தனக்குள்ள அந்த அளவுக்கு தைரியம் வருவதில்ல. हिम्मते बच्चे குழந்தைகள் தைரியத்தை வச்சிங்கன்னா तो मदद बाप. அப்போ அப்பா உதவிய செய்வாங்க. बाप दादा दोनों कंबाइंड है. பாப் தாதா ரெண்டு பேரு கூடயும் கம்பைன்ட் ஆயிருக்காங்க. इन्हीं का माता पिता दोनों कंबाइंड है. இந்த விஷயத்த சொல்லல, அம்மா அப்பா ரெண்டு பேரு கூடயும் கம்பைன்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லல. क्या कहा? என்ன சொன்னாங்க? बाप दादा दोनों कंबाइंड है. அம்மா அப்பா ரெண்டு பேரு கூடயும் கம்பைன்ட் ஆயிருக்காங்க. बाप किसे कहा जाता है? அப்பான்னு யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? और दादा किसे कहा जाता है? பிறகு தாதான்னு யாருக்கு சொல்வாங்க? बाप माना राम बाप. அப்பா அண்ணா ராம் பாப். और दादा माने जो பிறகு தாதா அண்ணா யாரு? बाप के बच्चे हैं 500 करोड़ 700 करोड़. அப்பாவோட குழந்தைகள் யார் இருக்காங்களோ 500 கோடி 700 கோடி. उनमें सबसे बड़ा बच्चा, सबसे पहला पत्ता அதுல எல்லாத்தை விட பெரிய அப்பா, कौन? பெரிய அப்பா இல்ல, பெரிய குழந்தை, ஃபர்ஸ்ட் இலை யாரு? कृष्ण वाली सोच. கிருஷ்ணனோட ஆத்மா. बाप दादा जब कंबाइंड है பாப் தாதா எப்போ கம்பைன்ட் ஆயிருக்காங்களோ
और बाप जब कहा जाता है பிறகு அப்பான்னு எப்போ சொல்லப்படுகிறாங்களோ तो उस राम बाप में அப்போ அந்த ராம் பாப்குள்ள मुकर्रर रूप से शिव बाप तो है ही है। முகரர் ரூபத்துல சிவ் பாப் இருக்கதா செய்றாங்க। मुकर्रर का मतलब ही है முகரர் என்னோட அர்த்தமே இருக்குது आदि से लेकर ஆரம்பத்திலிருந்து अंत तक கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியவர்। बड़ी बड़ी प्रदर्शनी होती है பெரிய பெரிய பிரதர்ஷனிகள் ஆகுது। जैसे जयपुर में எப்படி ஜெய்ப்பூர்ல जयपुर का कनेक्शन बहुत है। ஜெய்ப்பூரினோட கனெக்ஷன் ரொம்ப இருக்குது। तो जो अच्छे अच्छे बच्चे हैं அப்போ யாரு நல்ல நல்ல குழந்தைகள் இருக்காங்க उनको जाकर के मुंह दिखा कर आना चाहिए। அவங்களுக்கு என்ன செய்யணும்னா போய் முகத்தை காமிச்சிட்டு வரணும்। कहाँ मुंह दिखा के आना चाहिए எங்க போய் முகத்தை காமிச்சிட்டு வரணும்? है जो राजाओं के स्थान की राजधानी है। இப்போ ராஜாக்களோட இடத்தினோட தலைநகர் என்ன இருக்குது? क्या नाम बताया? என்ன பேரு சொன்னாங்க? जयपुर। ஜெய்ப்பூர்। कैसे कैसे बच्चों को जाना चाहिए இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு போகணும்? वेद का बाप बताते हैं। எல்லேருக்கு அப்பாற்பட்ட அப்பா சொல்றாரு। जैसे कुमार का है எப்படி குமாரிக்கா இருக்காங்க, रमेश बच्चा है, ரமேஷ் குழந்தை இருக்காங்க, जा सकते हैं। போகலாம்। किसने बोला? யார் சொன்னாங்க? कुमार का दादी ने बोला। குமாரிக்கா தாதி சொன்னாங்க। किसने बोला? யார் சொன்னாங்க? बेहद के बाप ने बोला। எல்லேருக்கு அப்பாற்பட்ட அப்பா சொன்னாங்க। किसको बोला? யாருக்கு சொன்னாங்க? हद की कुमार का और हद के रमेश भाई को बोला। எல்லேருக்கு உட்பட்ட குமாரிக்கா, எல்லேருக்கு உட்பட்ட ரமேஷ் பாய்க்கு சொன்னாங்க। बेहद का बाप எல்லேருக்கு அப்பாற்பட்ட அப்பா बेहद के बच्चों से बेहद की बातें करते हैं। எல்லேருக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் கூட எல்லேருக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பேசுறாங்க। जो हद के बच्चे हैं वो हद में समझ लेते हैं। யாரு எல்லேருக்கு உட்பட்ட குழந்தைகளோ அவங்க எல்லேருக்கு உட்பட்ட ரூபத்துல புரிஞ்சுக்கிறாங்க। कि हद के जो कुमारिका हैं और रमेश हैं எல்லேருக்கு உட்பட்ட குமாரிக்கா பிறகு ரமேஷ் யார் இருக்காங்க? वो जयपुर में जावेंगे। அவங்க ஜெய்ப்பூருக்கு போனாங்கன்னா ऐसे समझ लेते हैं। அப்படி நினைச்சுக்கிறாங்க। है बेहद की बात। இது எல்லேருக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது। कुमारिका के साथ विश्व किशोर का नाम लिया होता। குமாரிக்கா கூட விஸ்வ கிஷோரினோட பேரை எடுத்திருந்தாங்கன்னா रमेश के साथ उषा माता का नाम लिया होता। ரமேஷ் கூட உஷா மாதாவினோட பேரை சொல்லிருந்தாங்கன்னா वो तो लिया नहीं। அது ஒண்ணு சொல்லவே இல்ல। इसके साथ किसका नाम लिया? யாரு பேரு கூட யாரு பேரை எடுத்தாங்க? कुमारिका के साथ रमेश का नाम लिया। क्यों? குமாரிக்கா கூட ரமேஷினோட பேரை சொன்னாங்க। ஏன்? बेहद की कुमारिका எல்லேருக்கு அப்பாற்பட்ட குமாரிக்கா माना जिसकी यादगार है कन्याकुमारी। அவங்க அப்படின்னா அவங்களோட நினைவார்த்தமா இருக்குது கன்னியாகுமாரி। यादगार तो है ना। நினைவார்த்தம் என்றது இருக்குது இல்லையா? और रमा ईश, பிறகு ரமா ஈஷ், रमा कहा जाता है पार्वती को। ரமான் சொல்லி பார்வதிக்கு சொல்லப்படுகிறாங்க। जो जन्म जन्मांतर एक की याद में ही रमी रहती है। யாரு ஜென்ம ஜென்மாந்தரம் ஒருத்தரோட நினைவுலயே ஈடுபட்டிருப்பாங்க।
की क्या प्रतिज्ञा होती है? அவங்களோட சத்தியம் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? वरों शंभु न तु रहो कुंवारी। ஒருவேளை திருமணத்தை பண்ணிக்கிட்டேன்னா ஷம்பு கூட தான் திருமணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா குமாரியாக இருப்பேன். एक ही याद में रमी रहने वाली, ஒருத்தரோட நினைவுல தான் ஈடுபட்டு இருக்க கூடியவங்க. उस रमा के पति का नाम அந்த ரமாவினோட கணவனோட பேரு रमेश। ரமேஷ். रमा का ईश्वर, ரமாவோட ஈஸ்வர் ईश। ஈஷ். रमा ईश, ரமா ஈஷ். दोनों शब्दों की संधि की जाती है तो होता है रमेश। ரெண்டு வார்த்தைகளினோட சந்தி பண்ணா என்ன ஆகுதுன்னா ரமேஷ் என்ற வார்த்தை வருது. कौन हुआ? யாரானாங்க? प्रजापिता तो जगदम्बा का पति है। பிரஜாபிதா ஜெகதம்பாக்கு கணவனா இருக்கிறாங்க. प्रजापिता को शंकर थोड़ी कहेंगे। பிரஜாபிதாக்கு சங்கரன் சொல்ல மாட்டாங்க. शंकर कहा जाता है சங்கரன் சொல்லப்படுகிறது उसे जिसमें 3 आत्माएं कार्य करती है। யாருக்குள்ள 3 ஆத்மாக்கள் வேலை செய்றாங்க. जैसे कहते हैं वर्ण शंकर, எப்படி சொல்றாங்க? வர்ண சங்கர். इकट्ठी होकर के कार्य करती है। கூட வேலை செய்றாங்க. पता ही नहीं लगता தெரியறதே இல்ல कौन किस समय कार्य करता है। யாரு எந்த நேரத்துல வேலையை செய்றாங்கன்னு. तो रमेश और कुमारिका, அப்போ ரமேஷ் பிறகு குமாரிகா. ऐसा कोई जरूरी काम है नहीं। அப்படி பார்த்தோம்னா அப்படிப்பட்ட அவசியமான வேலை ஒண்ணும் இல்ல. जो ये बच्चे जयपुर में नहीं जा सकते, இந்த குழந்தைகள் ஜெய்ப்பூருக்கு போகாம இருக்கிற போல ஒண்ணும் இல்ல. அப்படிப்பட்ட அவசியமான வேலை ஒண்ணும் இல்ல. இவங்களுக்கு போகிறதுக்கே ஆகிறது இல்ல என்ற விஷயம் இல்ல. कहाँ जाना है? எங்க போகணும்? हारपुर में जाना है। ஹார்பூர்ல போகணுமா? அப்படின்னா தோல்விக்கு ஹாரன்னு சொல்லுவாங்க. அந்த தோல்வி நகரத்துக்கு போகணுமா? या जयपुर में जाना है। இல்லன்னா ஜெய்ப்பூர் விஜய நகரத்துக்கு போகணுமா? इनको जयपुर में जाना है। இவங்களுக்கு ஜெய்ப்பூருக்கு போகணும். इसके अलावा இத தவிர गंगा भी है। கங்காவும் இருக்காங்க. अच्छा समझा सकती है। நல்லபடியாக புரிய வைக்கலாம். रद्द की गंगा भी। எல்லாருக்கு உட்பட்ட கங்காவும். बेसिक नॉलेज में कौन से जोन की इंचार्ज எந்த ஜோனுக்கு இன்சார்ஜ் ஆக இருந்தாங்க? है? எந்த ஜோனுக்கு இன்சார்ஜ்? यूपी की इंचार्ज। யூபிக்கு இன்சார்ஜ். यूपी उत्तर भारत है ना। யூபி உத்தர் பாரத் இருக்கு இல்லையா? நார்த் இந்தியா இருக்கு இல்லையா? और जो बेहद की गंगा है, பிறகு யாரு எல்லாருக்கு அப்பாற்பட்ட கங்காவோ उसका भी गायन कहाँ है? அவங்களோட மகிமை கூடயும் எங்க இருக்குது? उत्तर भारत में। உத்தர் பாரத்ல இருக்குது, நார்த் இந்தியால. तो गंगा है, अच्छा समझा सकती है। அப்போ கங்கா இருக்காங்க, நல்லபடியாக புரிய வைக்கலாம். कुछ फेर घेर करनी है समझानी में। கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் புரிய வைக்கிறதுல. जो समझानी अभी दी जा रही है, என்ன இப்போ புரிய வைக்கப்பட்டுட்டு இருக்குதோ कब की बात? எந்த நேரத்தினோட விஷயமா இருக்கு? 67 में। 67ல. उस समझानी में फेर घेर करनी है। அதுல கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தணும். क्या फेर घेर करनी? என்ன மாற்றங்களை பண்ணணும்?
उस समय जो समझाने दी जा रही थी அந்த நேரத்துல என்ன புரிய வச்சிட்டு இருந்தாங்களோ और बेहद की गंगा को जो समझानी देनी है பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட கங்காக்கு என்ன புரிய வைக்கணுமோ उसमें क्या फेरघेर होगी அதுல என்ன மாற்றங்கள் என்றது ஏற்படும் சேஞ்சஸ் என்றது ஏற்படும் कुछ अंतर होगा ஏதாவது வித்தியாசம் இருக்குமா नहीं होगा இருக்காதா अरे அரே मुरली में तो बोला है முரளில சொல்லிருக்காங்க अभी गीता ज्ञान अमृत नहीं कह सकते இப்போ கீதா ஞான அமிர்தம்னு சொல்ல முடியாது क्योंकि अमृत निकलता है मंथन से ஏன்னா அமிர்தம் வெளிப்படுது மந்தன செய்யறதுனால जब तक ब्रह्मा बाबा जीवित रहे எப்ப வரைக்கும் பிரம்மா பாபா உயிரோட இருந்தாங்களோ तब तक जो भी ज्ञान निकला उसका मंथन அப்ப வரைக்கும் எதெல்லாம் ஞானம் வந்ததோ அதோட மந்தனம் नहीं हुआ ஆகல उनके शरीर छोड़ने के बाद फिर मंथन शुरू होता है அவங்க शरीर விட்டதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா மந்தனம் ஆரம்பம் ஆகுது जो कथा आती है இப்ப கதை என்ன வருதோ भागीरथ ने तपस्या की பாகீரத் தபஸ்யா செஞ்சாங்க तो तपस्या करने का फल क्या निकला தபஸ்யா என்ன செய்யறாங்களோ அதுக்கு பலன் என்ன கிடைச்சது गंगा ऊपर से नीचे तो आई கங்கா மேலிருந்து கீழே வந்தாங்க தான் लेकिन ஆனா शंकर की जटाओं में समा गई சங்கரனோட ஜட்டல அடங்கிட்டாங்க और कोई मनुष्य मात्र की जटाओं में नहीं समा गई வேற எந்த மனிதர்களோட ஜட்டல கூடயும் ஒண்ணு அடங்கி போகல एक की बुद्धि में निश्चयात्मक ज्ञान बैठ गया ஒருத்தரோட புத்தில நிச்சயாத்மக ஞானம் என்றது உட்கார்ந்துடுச்சு निश्चय बुद्धि நிச்சய புத்தி विजयते का ज्ञान बैठ गया விஜயத்தேனோட ஞானம் உட்கார்ந்துடுச்சு और बाकी மற்றபடி सब मनुष्यात्मा निश्चय अनिश्चय के चक्र में மற்றபடி எல்லா மனித ஆத்மாக்கள் நிச்சயத்தினோட சக்கரத்துல डूबती ऊपर उतराती रहती है அது எப்படின்னா மூழ்கி போயிட்டே இருப்பாங்க மூழ்கிறது மேல வர்றது இப்படி எல்லாம் ஆயிட்டே இருக்கும் तो ऊपर दिखाते हैं भागीरथ को दोबारा மூழ்கிறது இறங்குறதெல்லாம் ஆகுது அப்போ பார்த்தாங்க பாகீரத்க்கு மறுபடியும் तपस्या करनी पड़ती है தபஸ்யாவை செய்ய வேண்டியதாக வருது दोबारा तपस्या करने से மறுபடியும் தபஸ்யா செய்யறதுனால जो गंगा मस्तक में समा गई थी எந்த கங்கா நெற்றிக்குள்ள அடங்கியிருந்தாங்களோ वो धरणी वासियों का कल्याण करने के लिए आ जाती है அவங்க பூமியில இருக்கக்கூடியவங்களோட நன்மையை செய்யறதுக்காக வந்துடுறாங்க मुरली में भी बोला है முரளிலையும் சொல்லிருக்காங்க ये ज्ञान இந்த ஞானம் पुरुषों के मुख से शोभा नहीं देता இப்போ பிரதர்சினோட முகம் மூலமாக அது நல்லா இருக்காது किसके मुख से शोभा देता है யாரோட வாயால சொல்லுறதுனால அது நல்லா இருக்கும் हैं? कन्या माताओं के मुख से शोभा देता है கன்யா மாதாக்களோட வாயால சொல்லுறதுனால இது நல்லா இருக்கும் கேக்குறதுக்காக तो कन्या माताओं के बीच में அப்போ கன்யா மாதாக்களுக்கு நடுவுல कौन सी कन्या प्रसिद्ध है संसार में எந்த கன்யா பிரசித்தமாக இருக்காங்க சாஸ்திரத்துல भक्ति मार्ग में பக்தி மார்க்கத்துல जो भगवान के मस्तक में समाई हुई है யாரு பகவானினோட நெற்றியில அவங்க அடங்கி இருக்காங்க
लौकिक बाप भी होते हैं, அந்த லௌகிக்க அப்பாவும் இருப்பாங்க. तो बच्चे अच्छी दुकान संभालते हैं, எந்த குழந்தைகள் நல்லபடியாக கடைய பாத்துக்கிறாங்க, तो उनको बहुत प्यार करते हैं. அப்போ அவங்களுக்கு அன்பை செலுத்துவாங்க. वैसे भी कोई बहुत प्यारा बच्चा होता है, அப்படி பார்த்தோம்னாலும் இப்போ யாராவது ரொம்ப அன்பான குழந்தையாக இருந்தாங்கன்னா लोग उस बच्चे को देख करके खुश होते हैं. ஜனங்க அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறாங்க. तो बाप भी खुशी में आकर उसको सर के ऊपर, कंधे के ऊपर चढ़ाते हैं. அப்போ அப்பாவோ குஷியாக என்ன செஞ்சிடுறாங்கன்னா அந்த குழந்தைய தலை மேல உட்கார வைக்கிறாங்க, தோள் மேல உட்கார வைக்கிறாங்க. तो ये वेद की गंगा की बात है. அப்போ இது எல்லைக்கு அப்பாற்பட்ட கங்காவினோட விஷயமா இருக்குது. ज्ञान में कुछ फेर गेर करनी है. ஞானத்துல ஏதாவது சேஞ்சஸ் என்றது ஏற்படுத்தணும். किसको? யாருக்கு? गंगा को. கங்காக்கு परिवर्तन करना है, कुछ अंतर करना है. பேருகேரன்னா என்னன்னு கேக்குறாங்க யாரோ. அப்போ பாபா சொல்றாங்க பரிவர்த்தனை பண்ணணும், ஏதாவது அந்த அதுல வித்தியாசம் என்றது ஏற்படுத்தணும். क्या अंतर हुआ? என்ன வித்தியாசமாச்சு? कि ब्रह्मा के मुख से जो ज्ञान सुनाया गया, பிரம்மாவினோட முகம் மூலமாக என்ன ஞானத்தை சொல்லப்பட்டதோ उस समय विचार सागर मंथन नहीं हुआ. அந்த நேரத்துல விசார சாகர மந்தனம் ஆகல. और गंगा के मुख से जब सुनाया जाता है, பிறகு கங்காவினோட முகம் மூலமாக எப்போ சொல்லப்படுகிறதோ तो विचार सागर मंथन அப்போ விசார சாகர மந்தனம் होता है. ஆகுது. इसलिए ज्ञान की गहराई में अंतर पड़ जाता है. அதனாலதான் ஞானத்தினோட ஆழமான தன்மையில வித்தியாசம் வந்துடுது. तो कुछ फेर गेर करनी है. அப்போ கொஞ்சம் வித்தியாசம் என்றது செய்ய வேண்டியதாக இருக்கும். क्या करना है? என்ன செய்யணும்? अपना विचार सागर मंथन करके தன்னோட விசார சாகர மந்தனத்தை செஞ்சு बाबा को बतावेंगे. பாபாக்கு சொல்லணும். ऐसे नहीं அப்படி இல்ல कि विचार सागर मंथन कर लिया விசார சாகர மந்தனத்தை பண்ணிக்கிட்டீங்க, और सीधा सीधा दूसरों को सुनाना शुरू कर दिया. அப்போ நேரடியாக அதுக்கு பிறகு மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ஆரம்பம் செஞ்சிட்டீங்க. नहीं. அப்படி இல்ல. क्या करेंगे? என்ன செய்வீங்க? पहले बाबा से वेरीफाई करावेंगे. ஃபர்ஸ்ட் பாபா கிட்ட வெரிஃபைய செய்ய வைப்போம். अनुभव भी पाना है. அனுபவத்தை கூடயும் எடுத்துக்கணும். अनुभव पाना है. அனுபவத்தை எடுத்துக்கணும். हमने क्या क्या कमी देखी, நாம என்னெல்லாம் குறைவ பார்த்தோம். अगर गाइड्स पूरे नहीं देखे ஒருவேளை கைட்ஸ் கம்ப்ளீட்டாக பாத்துக்கலன்னு तो भी काम नहीं बनता है. அப்போவும் வேலை நடக்காது. गाइड्स को परिपूर्ण होना चाहिए. கைட்ஸுக்கு எப்படி இருக்கணும்னா அவங்க பரிபூர்ணமாக இருக்கணும். जो सर्विसेबल बच्चे हैं उनको फिर देहभान आ जाता है. யாரு சர்வீசபிள் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு பிறகு தேகாபிமானம் வந்துடுது. सर्विस करते हैं சர்வீஸ் செய்யறாங்க, तो मारे देह अहंकार के आपस में ही लड़ पड़ते हैं. அப்போ தேக அகங்கார காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தரே சண்டைய போட்டுக்கிறாங்க. अंदर आवेगा, इनके सामने जावेंगे.
உள்ளுக்குள்ள இந்த விஷயம் வரும், இவங்களுக்கு முன்னாடி போகலாம். तो फिर देवान आ जाता है. பிறகு தேகாபிமானம் வந்துடுது. इससे तो ऐसे सर्विस पर न जावे तो अच्छा है. இதை விட இப்படிப்பட்ட சர்வீஸ்க்கு போகாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்றாங்க. इसको कहा जाता है देह अभिमान. இதுக்கு சொல்லப்படுகிறது தேகாபிமானம். बहुत क्लियर बुद्धि चाहिए. ரொம்ப கிளியரான புத்தி தேவை இருக்கு. जावेंगे तो बाबा को पूरा समाचार देंगे. போனாங்கன்னா பாபாக்கு முழுமையாக செய்திய சொல்லுவாங்க. कि अभी हमको यह बनाना है. இப்ப நமக்கு இதெல்லாமே செய்யணும்னு சொல்லி ऐसा ऐसा चित्र होना चाहिए. இப்படிப்பட்ட சித்திரங்கள் இருக்கணும். बाबा बच्चों की राय को तो मानते हैं ना. பாபா குழந்தைகளோட அத டைரக்ஷன்ஸ் ஏத்துக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா அந்த சஜஷன் கொடுத்தோம்னா அதை ஏத்துக்கிறாங்க இல்லையா? चित्र भी बच्चे ही बनाते हैं. ஆனாலும் குழந்தைகளை ரெடி செய்யறாங்க. ये सीढ़ी भी तो बच्चे ने ही बनाई है. இந்த ஏணி படம் கூடயும் குழந்தை தானே உருவாக்கி இருக்காங்க. कौन सी सीढ़ी? எந்த ஏணிப்படி? अरे कौन सी सीढ़ी कौन से बच्चे ने बनाई है? அரே எந்த ஏணிப்படி எந்த குழந்தை உருவாக்குனாங்க? हाँ, जो सीढ़ी का चित्र है. ஆமா, இந்த ஏணி படத்தினோட சித்திரம் என்ன இருக்கு? जड़ चित्र. ஜட சித்திரம். हद का चित्र. எல்லாருக்கு உட்பட்ட சித்திரம். वो किसने बनाया? அது யாரு ரெடி பண்ணாங்க? रमेश बच्चे ने बनाया. ரமேஷ் குழந்தை ரெடி பண்ணாங்க. और बेहद की सीढ़ी का चित्र किसने बनाया? பிறகு எல்லாருக்கு அப்பாற்பட்ட ஏணி படத்தினோட சித்திரம் யாரு உருவாக்குனாங்க? चौरासी जन्मों की बेहद की सीढ़ी नहीं है. 84 ஜென்மங்களினோட எல்லாருக்கு அப்பாற்பட்ட ஏணி படம் இல்லையா? वो देखने में नहीं आती. அது தென்படுறது இல்ல. भारत के 84 जन्मों की कहानी कौन बनाता है? பாரத்தினோட 84 ஜென்மங்களினோட அந்த ஒரு ஸ்டோரி யாரு உருவாக்குறாங்க? जिसकी कहानी होगा वो ही बनाएगा. யாரோட ஸ்டோரியோ அவங்க தான் உருவாக்குவாங்களா? ये कोई दूसरा बनाएगा? இல்லன்னா வேற யாராவது உருவாக்குவாங்களா? वो कहाँ बनाता है? அவங்க எங்க உருவாக்குறாங்க? 5000 वर्ष में. 5000 வருஷங்கள்லயா? या संगम युग में? இல்லன்னா சங்கம் யுகத்திலயா? संगम युग में बनाता है. சங்கம் யுகத்துல உருவாக்குறாங்க. तो ये सीढ़ी भी तो बच्चे ने ही बनाई है. அப்போ இந்த ஏணி படம் என்ன இருக்கு? இது கூடயும் குழந்தை தானே உருவாக்குனாங்க. फिर विचार सागर मंथन हुआ. பிறகு விசாரசாகர மந்தன ஆச்சு. अथवा कहीं देखा. இல்லன்னா எங்கேயாவது பார்த்தாங்க कि हम भी ऐसा ही बनावे. நாமளும் இப்படியே தான் செய்யணும்னு. तो जिसने देख करके बनाई. அப்ப யாரு பார்த்து செஞ்சாங்களோ? और एक ने ओरिजिनल बनाई. பிறகு ஒருத்தர் ஒரிஜினலாக உருவாக்குனாங்க. तो डुप्लीकेट कौन सी हुई? அப்ப டூப்ளிகேட் யாரானாங்க? जो देख करके बनाई. யாரு பார்த்து உருவாக்குனாங்க? तो डुप्लीकेट. அவங்க டூப்ளிகேட். और जो ओरिजिनल बनी. பிறகு என்ன ஒரிஜினல் ஆச்சோ उसको डुप्लीकेट नहीं कहेंगे. அதுக்கு டூப்ளிகேட்னு சொல்ல முடியாது. कहेंगे ड्रामा अनुसार ऐसी निकलनी ही थी. சொல்லப்படுகிறது டிராமா அனுசாரமாக இப்படிதான் ஆகணும். तो देखो राय निकलती गई. அப்ப பாருங்க வழிமுறை வெளிப்பட்டு फिर இருக்குது. इसको इम्प्रूवमेंट में लाते गए. பிறகு அதுல முன்னேற்றங்கள் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. बाबा कोई मना थोड़ा ही करते हैं. பாபா ஒன்னும் வேண்டான்னு சொல்லுறது இல்ல.
इस बात के लिए எந்த விஷயத்துக்காக? अपनी अपनी सीढ़ी का चित्र बनाने के लिए அவங்க ஏணி படத்தினோட சித்திரத்தை உருவாக்குறதுல मना करते हैं। வேண்டான்னு சொல்றாங்களா? हर बच्चे को ஒவ்வொரு குழந்தைக்கு கூடயும் अपने 84 जन्मों की सीढ़ी அவங்களோட 84 ஜென்மங்களினோட ஏணிப்படி बनानी चाहिए। உருவாக்கிக்கணும். इस जन्म में हम यह बनेंगे, இந்த ஜென்மத்துல நம்ம இப்படி इस ஆகுவோம், जन्म में हम यह बनेंगे, இந்த ஜென்மத்துல நம்ம இப்படி ஆகுவோம், और इस युग में हम பிறகு இந்த யுகத்துல நம்ம यह बनेंगे। இப்படி ஆகுவோம், இதாகுவோம். आगे चलकर வருங்காலத்துல साधु संत आदि को भी तुम प्राण मारते रहेंगे। சாது சந்த் இவங்களுக்கு கூடயும் நீங்க அம்ப அடிச்சிட்டு இருப்பீங்க. बेचारे जावेंगे कहाँ? பாவம் எங்க போகுவாங்க? एक ही हट्टी ஒரே ஒரு கடை தான் சொல்றாங்க. और सबकी सदगति इस एक हट्टी से ही होगी। பிறகு எல்லாருக்குமே சத்கதி இந்த ஒரு கடையில தான் हट्टी கிடைக்கும். माना ஹட்டி என்ன? दुकान, கடைன்னு சொல்றாங்க. ज्ञान रत्नों की दुकान ஞான ரத்னங்களினோட கடை एक ही है। ஒண்ணுதான் சொல்றாங்க. ये हट्टी ऐसी है இந்த ஒரு கடை எப்படிப்பட்டதுன்னா जहाँ तुम सभी को प्योर होने का रास्ता बताते हो। எங்க நீங்க எல்லாருக்குமே பவித்திரமாகிற வழிய காமிக்கிறீங்க. फिर वो पवित्र बने अथवा न बने। பிறகு அவங்க தூய்மை ஆகுறாங்களோ இல்லைன்னா ஆகாம போகிறாங்களோ. अच्छा मीठे मीठे सिकिल्ले बच्चों से அச்சா இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு लिख दिया विदाई। இது என்ன எழுதிட்டாங்க? விதாய் அப்படின்னா பிரிச்சு போறாங்க இல்லையா, அப்போ அப்படி சொல்லுவாங்க. ओम ஓம்